இன்னைக்கு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாலை வந்து சுட வைக்க போகிறோம். அதாவது 250 ml மில்க்குக்கு நீங்கள் 250 to 350 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கெட் பாலுக்கு 1 கப்பை விட 1.5 கப் அப்படி தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சுட வச்சுருங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேணாம், ஏன்னா இது அளவாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப க்ரீமியாக வேணும்னா ரொம்ப க்ரீமியாக வேணும்னா தான் வெறும் பாலை வந்து சுட வைக்கணும். ஆனால் அதே வந்து 1 கப், அதாவது 1 கப் ரோஸ் மில்க்கு தான் வரும் அப்படி பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சப்ஜா வந்து இப்படி தான் சீட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டாலே அது கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 1 minute ஊற வச்சோடனே அது நிறையவா வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக வாங்கும்போது 50 கிராம் வாங்கினோம். இப்போ 50 கிராம்லேருந்து ஒரு கொஞ்சம் தான் நாங்கள் போடுறோம். இது வந்து 4 பேருக்கு அளவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை உங்களுக்கு அதிகமாக இதில் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இது ரொம்ப நல்லது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சப்ஜா வந்து ரொம்ப நல்லது. அது வந்து அதுவும் சம்மர் டைமில் இது ரொம்ப நல்லது, ஏன்னா குளிர்ச்சி இது. அதனால் அதான் நம்ம வந்து ரோஸ் மில்கில் அதை ஆட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பாதாம் பிஸ்கட் ஆட் பண்ணுறோம். இந்த கல் மாதிரி இருக்கும்ல, இதில் வந்து 4 பேருக்கு 4 போட்டோம். அதே அதிகம்தான். இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சோம், அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லது. வெறும் 4 போட்டதுக்கு இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இனி வந்து இப்போ இதை வந்து சைட்டில் எடுத்து வச்சுப்போம். இனி அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் அப்படியே சைட்டை ஓரமாக வச்சுட்டு பாலை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ சுட வச்ச பாலை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வைக்க போகிறோம். ஏன்னா ஆற வச்ச பிறகு தான் நீங்கள் ரோஸ் மில்க் பண்ணணும், இல்லாட்டி வந்து ரொம்ப மோசமாகிடும் டேஸ்ட்டே. ஸோ நீங்கள் நல்லா ஆற வச்ச பிறகு நீங்கள் ரோஸ் மில்க் ரெடி பண்ணுங்கள். இப்போ ஆறிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சுகர். இப்போ வந்து எவ்வளோனா சப்ஜா ஒருவேளை அந்த பாதாம் பிசின்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து போட்டோம் ஃபஸ்ட்டு சுகர் வந்து 5 to 6 ஸ்பூன் போட்டோம். அப்புறமா பாதாம் பிசின் சப்ஜா எல்லாம் போட்ட பிறகு எங்களுக்கு சுகர் கம்மியாக தெரிஞ்சுது. ஸோ நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இனி நீங்கள் ஆறின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்க்கரை அதாவது அந்த சுகர் வந்து கரைஞ்சிருச்சான்னு பார்க்குறக்காண்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அப்புறமா அது வந்து கொஞ்சம் தெரியும் உங்களுக்கே, மிக்ஸ் பண்ணும் போது சுகர் இருக்கா இல்லையா, இல்லாட்டி மிக்ஸ் ஆயிடுச்சா பாலோடன்னு தெரியும். இனி நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டே பண்ணுங்க. வேறு ஏதாவது வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவு நல்லா இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லிலாம் இல்லை, வெறும் 30 rupees அப்படி தான் வந்தது. இப்போ வந்து அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து வெறும் 31 rupees, நான் சொன்ன மாதிரியே பார்த்துக்கோங்க. எப்பயும் நான் உங்களுக்கு வந்து சில டைம் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் கூட கிடைக்கும், அதாவது கிளாஸ் பாட்டிலில். எங்களுக்கு இந்த முறை வந்து இப்படி தான் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டில் தான் தெரிஞ்சுது, நான் காட்டுறோம். இப்போ வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னா அந்த ஒரு கலர் வரும்ல ரோஸ் மில்க்கு அப்படின்னு பார்க்க தெரியும்ல உங்களுக்கு, கலர் வந்தோடனே அந்த மாதிரி கலர் வரும்போது நீங்கள் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த கலர் வர வரையும். இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க உங்களுக்கு தெரியுது தானே அந்த கலர் நிறைய வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவு கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே எங்கே வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் உடனே டக்குன்னு குடிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் போடலாம். ஆனால் ஐஸ் க்யூப் போடுறது நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும், ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடும். அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், 2 கிளாஸில் அதை ஊற்றி பார்த்தோம் அந்த ஐஸ் க்யூப் போட்டு. அது பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு, அதாவது தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் இன்னும் 2 கிளாஸ், அதாவது 4 பேருக்கு தானே பண்ணோம், இன்னும் 2 கிளாஸ் வச்சுருந்தோம். அதில் வந்து ஐஸ் க்யூப் போடாமல் கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம், அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஐஸ் க்யூப் போட்டனால கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சு நீங்கள் எடுத்து நல்லா கூலான பிறகு ஐஸ் க்யூப் போடாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இனி கிளாஸில் வந்து
அந்த ஊற வச்ச சப்ஜாவும் அப்புறமா பாதாம் பிசின் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாகவே போடலாம், ஏன்னா பாதாம் பிசின் ரொம்ப ரொம்ப நல்லது, சப்ஜாவும் நல்லது தான். நீங்களே கூகுள் இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அது ரொம்பவே நல்லது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் வேணா. இனி ரோஸ் மில்கை வந்து அதில் ஊற்றிட்டு குடிக்கிறது தான் வேலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.